அதிகமான நண்பர்கள் எனக்கு, நான் பிறந்திருக்கிற இந்து மதத்தை விட எனக்கு அதிக நண்பர்கள் இஸ்லாத்தில் உள்ளவங்க தான் அதிகமான நண்பர்கள். இதில் வந்து மதம் முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது. நட்பு, சகோதரத்துவம், இதுதான் இங்க விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான விஷயங்கள் வந்து எங்க நடக்கும் உலகத்திலேயே அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அவர்களை அன்பை சொல்லிக் கொடுப்பதும், ஒருவரை அணைத்துக் கொள்வதும், அதே போல குறிப்பாக அவர்களை இன்முகத்தோடு ஒவ்வொரு நிகழ்வையும், அதாவது அவங்க உணவு முறை உபசரிப்பிலேயே தான் இஸ்லாமே வந்து அவங்க அன்பை பரிமாறுவதே சாப்பிட வைக்கிறதா தான் இருக்கும். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இஃப்தார் நோன்பு தொடர்ச்சியா அண்ணன் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க எல்லா மேடையிலையும். நான் தொப்பி போட்டு ஒரு நாள் உங்களோட கஞ்சி குடிக்கிறவன் இல்லை, உங்களுடைய உண்மைக்கானவன் உரிமைக்கானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் அதான் வழக்கறிஞர் பாசறை வந்து இந்த இஃப்தார் நோன்பை நேற்று தான் சொன்னாங்க எல்லாத்துக்கும். அதுக்கு அண்ணன்ட்ட அனுமதி கேட்கும்போது அண்ணன் நான் வரமாட்டேன், நீங்கள் நடத்திக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே நாளில் இவ்வளவு மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்த வழக்கறிஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கணும், அதை நடத்தணும் அப்படின்னா எவ்வளவு மெனக்கடணும்னு நிகழ்ச்சி நடத்துகிற எங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஒரே நாளில் இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோடு, இந்த இஃப்தார் நோன்பு என்பது வந்து அதாவது உணவு பரிமாறுவதற்கான ஒரு நல்ல நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இது வந்து வெளிநாடுகளிலெல்லாம், குறிப்பாக வந்து அரேபிய நாடுகளில் இது வந்து 30 நாட்களும் மிக சிறப்பாக மிக விமர்சையாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற ஒவ்வொருவரினுடைய 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக இந்த நோன்பு இருக்கிறது. நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நான் இங்கே தம்புச்செட்டி தெருவில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு அதிகமான நண்பர்கள், எனக்கு நான் பிறந்திருக்கிற இந்து மதத்தை விட எனக்கு அதிக நண்பர்கள் இஸ்லாத்தில் உள்ளவங்க தான் அதிகமான நண்பர்கள். நான் உங்களோட கிட்டத்தட்ட நான் 30 நாளும் நோன்பு வச்சிருக்கிறேன். நான் இப்போ தான் எனக்கு சூழ்நிலையினால வைக்க முடியல. ஆனால் 30 நாட்களும் நான் நோன்பை வந்து கடைபிடிக்கிற ஒரு ஆளாக வந்து நான் முன்னாடி இருந்திருக்கிறேன். அதனால் நோன்பு குறித்த முழு அதனுடைய நிகழ்வு, அதனுடைய வழிபாட்டு முறை அனைத்தும் எனக்கு தெரியும். அதனால் இந்த நோன்பு நிகழ்ச்சி என்பது ஒருவர் சந்தித்து கொண்டு ஒரு அன்பை பரிமாறுகிற நிகழ்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் போல அவர்களை அன்பை சொல்லிக் கொடுப்பதும், ஒருவரை அணைத்துக் கொள்வதும், அதே போல குறிப்பாக அவர்களை இன்முகத்தோடு ஒவ்வொரு நிகழ்வையும், அதாவது அவங்க உணவு முறை உபசரிப்பிலேயே தான் இஸ்லாமே வந்து அவங்க அன்பை பரிமாறுவதே சாப்பிட வைக்கிறதா தான் இருக்கும். அதனால வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க நோன்பு நோற்று நம்மோடு அதை பகிர்ந்து கொள்வது என்பது, நான் அதை ஒரு சிறந்த நிகழ்வாக பார்க்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வழக்கறிஞர் பாசறையினுடைய இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இது இந்த ரம்ஜான் மாதத்தில் இது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும், இல்லையா? நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்றது வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு யார், நாளை மறுநாள் யார், அந்த மாதிரி. இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இப்போது சமீப காலத்தில் கடந்த வருடமும் இந்த வருடமும் இதற்கு அடுத்து வரக்கூடிய வருடங்களிலும் இது இன்னும் அதிகமாகும். ஒரு வழக்கறிஞர்களும் இதை வந்து தன்னிச்சையாகவே கூட செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இயக்கம் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சமூக நல்லிணத்திற்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இந்த விஷயங்கள் அமைஞ்சிருக்குன்றது நம்ம நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது இப்போ எந்த அளவுக்கு இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நண்பர்கள் அவங்க வந்து இப்போ இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இயல்பாக இப்போ நம்ம இந்த ஒரு வாரம் 10 நாளாக பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து முஸ்லீம் நண்பர்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு நான் முஸ்லீம் நண்பர்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. இப்போ நான் 2 ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அது வழக்கறிஞர்கள் அல்லாத ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து டோட்டலாகவே நான் முஸ்லீம் நண்பர்கள் தான் அதை எல்லாமே A to Z ஆர்கனைஸ் பண்ணாங்க. செலவுகள் உள்பட, ஆர்கனைசேஷன் உள்பட எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. முஸ்லீம் நண்பர்களை கூப்பிட்டு அவங்க கௌரவிச்சாங்க. இதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, இதில் வந்து மதம் முஸ்லீம் அதெல்லாம் கிடையாது. நட்பு, சகோதரத்துவம்,
இதுதான் இங்கே விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கே நடக்கும் உலகத்திலேயே அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அது வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாம் அனைவரும் நாம் தமிழர் என்ற ஒரு அடிப்படையில் இன்று நம்ம ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம். இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நேரம் இப்போ இங்கே டைம் இல்லை, பேசுகிறதுக்கு நேரம் கிடைச்சா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் நிறைய பேசிட்டு தான் இருக்கிறேன் நான். எங்களுடைய வேலையை அதுதான், பேசுகிறது தான் எங்கள் வேலை. ஆனால் இங்கே அந்த வேலையை நான் காட்ட முடியாது, ஏன்னா நேரம் இல்லை. ரெண்டாவது உங்ககிட்ட நான் அந்த வேலையை காட்ட முடியாது, ஏன்னா நீங்களும் அந்த வேலையை செய்கிற ஆட்கள் தான் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க. அதனால் நான் வந்து ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் நான் சிறப்பாக நான் பதிவு செஞ்சிடறேன். இப்போ இந்த தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், தமிழர்களுடைய கொள்கை, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90% வந்து இஸ்லாத்தினுடைய கொள்கையோட ஒன்றுபடும். எந்த அளவுக்கு அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு இந்த உலகத்திலேயே முதல்ல சொன்னது தமிழர்கள் தான். கணியன் பூங்குட்டனாருடைய கருத்து அது. இஸ்லாமுடைய கான்செப்டும் அதுதான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் என்பதுதான் இஸ்லாமுடைய கருத்து. இந்த மாதிரி நீங்க பல கருத்துக்கள் எடுத்து ஒன்னொன்னா நம்ம அடுக்கிட்டு போனோம்னு சொன்னா, எல்லா கருத்துக்களும் தமிழர்களுடைய இயல்பான தொன்று தொட்டு அந்த கருத்தோட உடன்படும், ஒற்றுப்படும். அதனால இந்த 2 விஷயங்களை வந்து இணைஞ்சே தான் உலகம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைய வரையும் பயணிச்சுட்டு இருக்குன்றதை நம்ம இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். 2வது விஷயம், இந்த நோன்புன்னு சொல்கிறாங்க, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமில் வந்து அக்செப்டபிள் ஃபர்பிடன், அதாவது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும், இப்போ நம்ம வந்து முடி வளர்க்குறதுலேருந்து, துணி ட்ரெஸ் கோட்லேருந்து, சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து கோடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கோடிஃபைடு. இது இப்படி தான் செய்யணும், இது செய்யக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹலால் ஹராமுன்னு நம்ம சொல்லுவோம். ஹராம்னா செய்யக்கூடாத விஷயம்னு நம்ம சொல்லுவோம், ஹலால்னா இட்ஸ் அக்செப்டபிள், நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கோடிஃபைட் பண்ணி இதெல்லாம் கடமை, இதெல்லாம் கடமை, இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு வந்து இப்போ மது இந்த மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் வந்து விளக்கப்பட்டது, ஹராமுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் கடமைகள்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடமைகள் வந்து இஸ்லாமில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெறும் 5 கடமை மட்டும் குறிப்பிடப்பட்டதுன்னு கிடையாது. இந்த 5 கடமைகள்னு சொல்கிறக்கூடிய கடமைகள் வந்து ரொம்ப முக்கியமான கடமை, கம்பல்சரி எல்லாரும் பின்பற்றியே ஆகணும் அப்படின்ற அந்த 5 கடமைகளை தான் ஃபஸ்ட்டு 5. அந்த முதல் 5 கடமையில் 3ஆவதாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். இந்த நோன்புன்றது வந்து கட்டாய கடமை. இந்த நோன்பு யாரெல்லாம் நோக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் நோக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் நான் முஸ்லீம்களும் நோட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நாட் ஒன்லி ரிலீஜியஸ் டியூட்டியாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணாலும், சயின்டிஃபிக்காக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவோ மருத்துவ விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த நோன்பு இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. நம்ம அதை லிஸ்ட்டு பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். சிம்பிளாக சொல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸும் டோட்டலாகவே வந்து உடம்பை விட்டு வெளியேறிடும். உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஆகும். 2வது உடம்புக்கு வந்து நிறைய சக்திகள் கிடைக்கும். இந்த எல்லா விஷயமும் இந்த நோன்புக்குள்ளே நமக்கு அடங்கியிருக்கு. அந்த நோன்பை வந்து காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு, சூரியன் மறையிற நேரத்தில் இந்த நோன்பை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 12.5 அல்லது 13 மணி நேரம் இந்த தமிழ்நாடு பொறுத்த வரையும் நம்ம வந்து தண்ணி கூட நம்ம குடிக்கிறது கிடையாது, எச்சையை கூட விழுங்குறதுலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எச்சை நார்மலாகவே அது போயிட்டு தான் இருக்கும், நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபுல்லாக நம்ம விழுங்கணுன்ற நோக்கத்தில் விழுங்கக்கூடாது. இயல்பாக அது நடக்க தான் செய்யும், அதை நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 12-13 மணி நேரங்கள் வந்து நம்மளுடைய உடலுடைய அந்த பசியை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலை, அதை தாண்டி நம்மளுடைய தவறான எண்ணங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நோன்புன்றது வெறும் பசியோடு இருக்கிற இவங்கெல்லாம் பட்னியாக இருக்கிறாங்க, பசியாக இருக்கிறாங்க, அந்த பசியாக இருக்கிற ஈவெண்ட் கிடையாது நோன்பு. அதுதான் முக்கியமாக நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். உடலுடைய தேவைகள், தவறான சின்னங்கள், தவறான எண்ணங்கள், தவறான விஷயங்களை நம்ம சிந்திக்கிறது, செயல்படுறது, இதிலிருந்து
ஒரு 30 நாள் ப்ராக்டிஸாக நம்ம அதுலேருந்து விலகி இருந்தோம்னா என்ன நடக்கும் டிஃபால்ட்டாக அப்படின்னு சொன்னால் 30 நாள் கழிச்சுட்டு அதே பழக்கம் நமக்கு அகைன் கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக தான் இந்த நோன்புன்றது இருக்குது. ஓகே, நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நிச்சயமாக அதிகமாக இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட அழைப்பை ஏற்று நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் சார்பாக அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப குறுகிய காலம், இந்த ஒரே நாளில் மட்டும்தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம். இந்த ஒரே நாளில் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னோட ஃபோன் காலில் மட்டும்தான் எல்லாரையும் அழைப்புதல் கொடுத்தோம். இந்த அழைப்புதலை ஏற்று வந்த வழக்கறிஞர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் வேல்முருகன் அவர்களே, நாம் தமிழர் சார்பாக இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் நண்பர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோன்பு நிகழ்ச்சிக்கு முதலில் என்னை அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நோன்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க மன உறுதியும் உடல் உறுதியும் ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இந்த நோன்பே அவங்க இஸ்லாமியர்கள் சந்திரனின் பார்த்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையில் தான் அந்த நாட்களை கணக்கிட்டு ரம்ஜான் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். அந்த பெருநாளின் நோக்கமே ஈகை குணமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் பொதுவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த நோன்பு ஏற்பாடு செய்வதே அவர்கள் திறக்கும் போது இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் உணவளிக்க வேண்டும் என்பதற்காக திறக்கப்படும் இந்த நோம்பிற்கு வருவதில் கோட்பாடுகளையும் மற்றவர்களுக்கு தெரிவித்து அதை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கொண்டு அந்த சகோதரத்தையும் சமத்துவத்தையும் காப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளிமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.